மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் களம் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. மம்தாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 1000 கோடி ரூபாய்க்கு பணத்தை இறக்கி ஒரு ஆளை செட் பண்ணியிருக்கிறதா பாஜக என்கிற ஒரு விஷயம் ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அம்பலப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தில்? மம்தா பானர்ஜி கட்சியிலே இருந்து பாஜகவினுடைய ஆளா மாறி 1000 கோடி ரூபாய் வாங்கி தனி கட்சி தொடங்கி இருக்கிறாரா அந்த நபர்? இஸ்லாமியர்களுடைய வாக்கு மம்தாவுக்கு போகாமல் இருப்பதற்கு 1000 கோடி தானே செலவு பண்ணியிருக்கு பாஜக, ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு ஒரு சாரர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மம்தா இதை மிக கடுமையாக கண்டித்து பாஜகவையும் அவரையும் கொண்டு போய் ஒரே புள்ளியில் நிப்பாட்டி இருக்கிறார். என்ன திட்டம், எப்படி மம்தாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி திட்டம் தீட்டப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கோருகிறது. விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் களம் என்பது நம்ம கூட தான் 23ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல், பிறகு 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல். போன முறையெல்லாம் 6 கட்டம் 7 கட்டமாக நடந்து இப்போது 2 கட்ட தேர்தல்களாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள். இதில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக பார்க்கப்பட்டவர் ஹுமாயூன் கபீர். இவர் யார் அப்படிங்கிறத நம்ம பேக்ரவுண்டில் பார்த்துட்டோம்னா, இப்போ எப்படி பாஜகவினுடைய 1000 கோடி ப்ராஜெக்ட்டுங்கிறதுக்குள்ளே நம்ம வரலாம். நீங்கள் பாருங்கள், ஹுமாயூன் கபீருங்கிறவர் அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ. இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவரை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் எங்கெல்லாம் இருந்தார்? முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அதற்கு பிறகு மம்தா கட்சியில் இருந்தார். மம்தா கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு பிறகு பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு. பிஜேபியில் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு கலவரம் வருகிறது. அது ஒரு மதக்கலவரமாக வருகிறது. அந்த மதக்கலவரத்தில் அவர் பாஜகவில் இருக்கிறார். இந்து முஸ்லீம் இடையிலான அந்த வன்முறை, அதற்கு பிறகு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 19க்கு முன்னாடி நடக்குது. பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட்டாகவே இவர் நிற்கிறார். அந்த இடத்துல தான் அந்த பெரிய வன்முறை. அதற்கு பிறகு அங்கேருந்து விலகி அந்த எலெக்ஷனில் தோத்துடுறாரு. திரும்ப பாஜகலேருந்து திரிணாமுல் கட்சிக்கு வந்துட்டு திரிணாமுலில் சேர்ந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆகி மம்தாவுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு விதமான குடைச்சல்களை கொடுத்தவர் தான் ஹுமாயூன் கபீர். அவர் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணார்? மம்தாவினுடைய ஆட்சி என்பது இஸ்லாமியர்களுடைய நலனை, அவர்களுடைய குரலை பாதுகாப்பதாக இருக்கிறதா? பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த அம்மா சேர்த்து அரவணைச்சு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு ஒரு படி மேலே போய் அதில் அடுத்த கட்டமாக பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள். எனவே எந்த டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே டிசம்பர் 6 மேற்கு வங்கத்தில் நான் ஒரு பாபர் மசூதியை கட்டுறேன் அப்படின்னு அவர் ஒரு சபதம் எடுக்கிறார், அறிவிக்கிறார். அதற்கான பொருட்செலவுகள் பல இடத்துலேருந்தும் திரட்டுறாரு. அதுக்கு நாங்கள் கடகால் போடுறோம் அப்படின்னு அவர் அந்த தேதியை அறிவித்து பெரிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள்லேயே ரொம்ப ரேடிக்கலாக இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டுக்கிட்டு அதில் அப்படியான ஒரு விஷயங்களை கொண்டவர்களை அவங்களெல்லாம் ஒன்று திரட்டி அணி திரட்டி கூப்பிட்டுட்டு போனது அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இவருக்கு உடனடியாக ஆதரவு கரம் நீட்டியவர் திரு ஒவைசி அவர்கள். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மம்தா அவரை நீக்காமல் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கார், எதுவும் அவர் பிடி கொடுக்குறாரா, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்துக்கலான்னு பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் எல்லை மீறினதுனால மம்தா ஆட்சியில் ஒன்றும் இங்கே நடந்துடல, நாங்கள் ஒன்றும் இங்கே செழிப்பாலாம் இல்லை, அவங்களும் எங்களை ஏமாத்துறாங்கன்னு பேசும்போது அவரை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த ஹுமாயூன் கபீர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு கூட்டணி அசாதுதீன் ஒவைசி அவர்களுடைய ஏஎம்ஐஎம் கூட்டணி அமைச்சு தேர்தலுக்கு போன நேரத்தில் தான் ஹுமாயூன் கபீர் குறித்து ஒரு பயங்கரமான 20 நிமிட வீடியோ அவரே பேசக்கூடியது. அந்த நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரகசியமாக வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து இது பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி ஒரு 20 நிமிடம் அவர் பேசக்கூடிய வீடியோ. அவருடைய அலுவலகத்தில் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் அப்படியே பேசுகிறாரு. அவர் பேசும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்போது வெடித்திருக்கிறது. ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் இந்த 20 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக உள்ளே எடுத்துகிட்டு சப்டைட்டிலோட போடுறாங்க. அவர் பேசினதை பெங்காலியில் போட்டு அது ஆங்கிலத்துக்குமான சப்டைட்டிலோட இவங்க எடுத்து போடுறாங்க. அந்த ட்வீட்டை பார்க்குறோம். ஹியர் இஸ் தி எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டிங் ஆப்ரேஷன் வீடியோ தட் ஃபுல்லி எக்ஸ்போசஸ் பிஜேபிஸ் டர்ட்டி கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் பெங்கால். வங்காளத்துக்கு எதிராக பாஜக செய்த மிக கேவலமான ஒரு கான்ஸ்பிரசி சதி கோட்பாடு இப்போது வெளியாகி இருக்கிறது. ஹுமாயூன் கபீர் பாஜக எனக்கு 1000 கோடி கொடுத்துருக்காங்க, இதை முழுசாக செஞ்சு முடித்தா இன்னும் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு அவர் வாயால் சொன்ன வீடியோ மூத்த பாஜக தலைவர்கள் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மோகன் யாதவ், பிரதமர் அலுவலகமே கூட இதில் கூட சேர்ந்துருக்கு. அவங்ககிட்ட நமக்கு ஆள் இருக்குது, அவங்க நம்மளை விட்டு பேசிகிட்டு தான் இருக்காங்க, நம்ம செய்கிறத மட்டும் பக்காவாக செஞ்சிட்டோம்னா பல்காக நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை சில நேரங்களில் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட் நமக்கு கிடச்சிரும்னு பேசி அந்த 20 நிமிட காணொலியை கம்ப்ளீட்டாக பகிர்ந்து ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் போட்டு ஒரே போடாக அடித்தது. த ஹிந்துவில் அதை செய்தியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. Trinamool releases video alleging Humayun Kabir took ₹1,000 crore from BJP to mislead Muslims of West Bengal. மேற்கு வங்கத்தினுடைய
இந்த விவகாரம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை தவறான வழியில் மம்தாவுக்கு ஓட்டு போட வேண்டாம், நம்ம இந்த பக்கம் போயிடலாம், நமக்கு அவங்க செஞ்சு தரல அப்படிங்கிறத அதை அவரே பேசி ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் பேசப்பட்ட விலை அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 20 நிமிஷத்தினுடைய வீடியோ அதனுடைய சப்டைட்டில் அது எல்லாத்தையுமே தொகுத்துருக்குறாங்க. இவர் ஒரு கட்சி வர ஹுமாயூன் கபீர் ஆரம்பிச்சிட்டாப்புல, ஆம் ஜனதா உன்யான் பார்ட்டி AJUP அப்படின்னு ஒரு கட்சியை வேறு அவர் லான்ச் பண்ணி முழுக்க அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல் என்னென்ன பேசப்படுகிறது அப்படின்னா, ஒருவேளை அவர் AJUPயில் சேர்ந்த பிறகு அவர் சொல்லக்கூடியது, நான் பாஜகவோட டீலிங்கில் தான் இருக்கேன், எப்படியாவது ஒரு 70-80 சீட்டு நம்ம ஜெயிச்சு, நமக்கு தனியாக கட்சி ஆரம்பித்து சிறுபான்மை வாக்குகளை சேர்த்து 70-80 ஜெயிச்சு அந்த பக்கம் பிஜேபி 100-120 வந்தால் துணை முதலமைச்சராக கூட ஆக்குறேன்னு எனக்கு பிஜேபி ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, நீ ஜெயிச்சு மட்டும் வந்துரு, மற்றதை நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற வகையில். அதே போல் மோகன் யாதவ் ராஜஸ்தானினுடைய இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர், அவங்களுடைய மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர், அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, இவன் அசாம்காரருக்கு அங்கிட்ட என்ன வேலை, இவங்கெல்லாம் வெவ்வேறு வகையில் தொடர்பில் இருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே சிறுபான்மை மக்களை பார்த்திங்கன்னா நமக்கான ஆபத்து இருக்கும்போது அவங்கள ஒரு பக்கம் அணி திரட்டுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் பாபர் மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை எடுக்கிறேன். நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களே பலரும் நீ மசூதியெல்லாம் போய் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை எதிர்த்து நான் போயிட்டுருக்கேன்னு ஹிந்தியில் அவர் பேசக்கூடியது. அதுக்கு இவங்க பெங்கால் சப்டைட்டில் போட்டு இந்த பக்கம் இங்கிலீஷ்லேயும் போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. முர்ஷிதாபாத்தில் நான் கட்ட போகிறேன் டிசம்பர் 2025 அவர் கொண்டு பெரிய அளவுக்கு வந்ததுங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக 1000 கோடி ரூபாய் இறக்கி இருக்கிறதுன்னு வந்த உடனே பல தரப்பில் இருந்தும் அதற்கான எதிர்வினைகள் அடுத்தடுத்து வர தொடங்கிருச்சு. அவர் முதல்ல ஒரே போட்டார், என்ன போடு, இது ஏஐயை வச்சு எனக்கு எதிராக இவங்க சதி பண்ணிட்டாங்க, நான் 2000 கோடி ரூபாய் அவங்க மேலே டிஃபமேஷன் கேஸு அவதூறு வழக்கு போட்டு 2000 கோடி ரூபாய் எனக்கு பணம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியின் மேலே போட போகிறேன் அப்படின்னு கிளப்பி முதல்ல பேசினார். அவங்க ஒரே போட்டாங்க. 1000 கோடி ரூபா வந்திருக்குன்னா கட்டாயம் அது அக்கௌண்ட்டுக்குள்ளே எந்த வகையில் கருப்பில் வாங்கினாரா சிவப்பில் வாங்கினாரான்னு பார்க்கணும். அதை விட முக்கியம், அந்த அமலாக்கத்துறைன்னு ஈடின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈடியை கூப்பிட்டு இறக்கி விடுங்க. ஸோ இவரை கூப்பிட்டு விசாரித்து எப்படி பணம் வந்துச்சு, எங்கே இருக்குது, எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் உடனடியாக மத்திய அரசு இதில் தலையிடுதோ இல்லையோ அந்த ஈடி கேட்டால் நாங்கள் தான், எங்களுக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தனியான அமைப்புங்கிறீங்க இல்லை, தன்னாட்சி பொருந்திய அமைப்புன்னு இப்போ உள்ளே வாங்கன்னு அவங்க அந்த பக்கம் இறங்குறாங்க. பிஜேபி ஒரே போட்டுச்சு. இது இவங்க 2 பேரும் ஏதோ அடிச்சுக்கிட்டு சொல்லி வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, மம்தா பானர்ஜி ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க, எலெக்ஷன் நேரத்தில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மம்தா ஏதோ ஸ்டண்ட்டு பண்ணுறாங்க, அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க தள்ளிட்டாங்க. இது வந்த வேகத்துக்கு உடனடியாக ஒரு அறிக்கை ஒரு பக்கம் இருந்து வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா அசாதுதீன் ஒவைசி அவர்கள். இந்த ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பெங்கால் போல்ஸ் AIMIM snaps ties with ex-minister ஹுமாயூன் கபீர்ஸ் பார்ட்டி ஆஃப்டர் பிஜேபி டீல் கிளைம் வீடியோ. 1000 கோடி ரூபாய் திரிணாமுல் ஆட்சி கவிப்பதற்கு பணம் வாங்கியது தொடர்பாக வந்ததற்கு பிறகு எங்களுடைய விஷயம் அப்படிங்கிறது, நாங்கள் கூட்டணி அறிவித்திருந்தோம், அந்த கூட்டணியை முற்றுமுழுதாக முறிக்கிறோம் என்கிற இடத்திற்கு அசாதுதீன் ஒவைசியினுடைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆல் இண்டியா மஜ்லிஸ் இத்தஹதுல் முஸ்லிமின் அப்படிங்கிற அவங்க இயக்கம் AIMIM அவங்க கம்ப்ளீட்டாக அறிவிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு நட்பு ரீதியிலாக நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோம், ஆனால் உள்ளபடியே இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது மிக மோசமான நிலையில் எல்லாராலும் நம்ப வைக்கப்படுகிற எல்லோராலும் ஏமாற்றப்படுகிறவர்களாக வங்காளத்தினுடைய சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள்ங்கிறது உள்ளபடியே வருத்தம். அதாவது பிஜேபி நேரடியாக இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜி அரவணைச்சாலும் எல்லா உரிமைகளையும் கொடுக்கலன்னு பார்த்தா இந்த ஒருத்தர் அவங்களுக்கான குரலாக ஒழிப்பார்னு பார்த்தா இவரும் பாஜக கைக்குள்ளியாக இருக்கார், நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப வருத்தத்தில் தான் நாங்கள் இதை பண்ணுறோம், அவரோட எங்கள் கட்சிக்கு இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை, முறித்து விட்டோம்னு அறிவிக்கிறாங்க. இதுக்கு தொடர்பான விஷயம் வரும்போது பாஜகவினுடைய தலைவராகவும் மூத்த மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய சுகந்தா மஜும்தார்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வீடியோவை பற்றிலாம் எதுவும் தெரியாது, அவர் பேசுகிறாருன்னா நீங்கள் அவர்கிட்ட போங்க, அவரையே கேளுங்க, அவர் என்ன பேசினாருன்னா ஏன்ட்ட ஏன் கருத்து கேட்குறீங்க என்பதோடு சுகந்தா மஜும்தார் இதிலிருந்து நகர்ந்து போகிறாரு. பாஜகவுக்கு நாங்கள் கபீரை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, அவருக்கும் அவங்களுக்கு என்ன சண்டையை செஞ்சுட்டு போட்டோம், அப்படின்னுட்டு அவர் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரில, 2 பேருக்கு தான் இங்கே போட்டி, ஒன்று TMC இன்னொன்று பிஜேபி, நீங்கள் கபீரை பற்றிலாம் எங்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு நகர்ந்துடுறாரு. இப்படியான இடத்தில்
இணைந்து நாங்கள் போக முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஒரு 2 பேரும் இணைந்து ஒரு பேரணி அசாதுதீன் ஒவைசியும் கபீரும் இணைந்து செய்திருந்தார்கள். அந்த ஒன்றா பயணிக்கிறோங்கிற அறிவிச்சதும் அதுவாக தான் இருந்தது. இது நடந்த உடனே இப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாப்புல என்னென்னா 2019 நான் எந்த பிஜேபி லீடரோடையும் டச்சில் இல்லை, அந்த எலெக்ஷனில் தோற்று எப்போ இங்கே வந்தனோ அதோட சரி, என் மேலே இது பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து எவிடன்ஸோடு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு அவர் அறிக்கை விட்டாரா? இது நடந்து 2 நாளில் இப்போ அவர் மற்றும் ஒரு அந்தர்பெல்ட்டி அடித்து விட்டார். ஆரம்பத்தில் என்ன சொன்னார், இது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, 2000 கோடி ரூபாய் நான் ஊழல் இது போட போகிறேன், டிஃபமேஷன் கேஸ், அவதூறு வழக்கு, இது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்காது, நான் தான் நிரூபிக்கணும்னு கேட்டவர் நேற்று ஒரே போடா போட்டுட்டு இவங்க என்ன முழு வீடியோ இருக்குது, மொத்தம் 51 நிமிஷம், அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் என்ன பேசினேங்கிறது தெரியாமல் வேணுங்கன்னே வெட்டி ஒட்டி, அது இல்லை வெட்டி ஒட்டி எனக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கிறாங்க, முழு வீடியோ என்கிட்ட இருக்குது, நானே வெளியிடுவேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிற்கிதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜகவினுடைய பேட்டர்னை தெரிந்தவர்கள், அவர்களுடைய அரசியல் ரீதியில் அவங்க எப்படி இயங்குவாங்க என்பதை தெரிந்தவர்களுக்கு இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாஜக கடந்த காலத்தில் பல்வேறு விதமான கட்சிகளை உடைப்பதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இதில் ஹுமாயூன் கபீர் அதில் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒருவராக இருக்கிறார். இவர் நடுவில் ஒரு விஷயம் சொன்னார். என்ன, 2019 இவர் பிஜேபி பிஜேபிக்கு எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறார், ஜெயிக்கலை, எம்பி தேர்தலில் நிற்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கான அந்த கலவரம் நடந்தது இல்லையா. இவர் இப்போ சொல்கிறாரு, அதுக்கு பிறகு அவர் பிஜேபி விட்டு விலகி வந்து இங்கே சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மம்தா கூட சண்டை போட்டு வெளியில் வந்த பிறகு ஒரு ஒரே போட்டார். என்னென்னா, மம்தா பானர்ஜி சொல்லி தான் நான் அந்த கலவரத்தையே தோண்டினேன், அவங்க என்ன ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அங்கே அனுப்பி விட்டாங்கன்னு ஒரு போட்டார். அவங்க உடனே பிஜேபி பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா இந்துக்களையும் முஸ்லீம்களுக்கும் இடையில் மிகப்பெரிய கலவரத்தை பதற்றத்தை உண்டாக்க மம்தா தான் சதி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இந்துக்களுக்கும் எதிரி முஸ்லீம்களுக்கும் எதிரி, இந்த அம்மா அப்பீஸ்மெண்ட் மாதிரி ஏதோ பண்ணுறாங்கன்னு அவங்க மேலே பிஜேபி திருப்பி இது பண்ணாங்க. அதனோட நின்று போச்சு. அதுக்கு பிறகு அது மேற்கொண்டு அது அடுத்த கட்டத்துக்கு வரலை. ஏன்னா இப்போ உடனடியாக இப்போ இவர் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், உடனடியாக என்ஐஏ விசாரணை அறிவிக்க வேண்டியதுன்னு கலவரத்தை தூண்டி விடுவதற்காக ஸ்லீப்பர் செல்லாக மம்தா பானர்ஜி ஒருவரை ஏற்பாடு பண்ணி பாஜக அனுப்புனாரா? இப்போ அவர் பாஜகலையும் இல்லை, திருவண்ணாமலையில் வெளில போயிட்டாரோ, நீங்கள் ஒரு வழக்க போடலாமே. பாஞ்சு வரக்கூடிய மோடி அரசின் கீழே இருக்கக்கூடிய துறைகள், குறிப்பாக என்ஐஏ போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒருத்தர் அவரே வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா நீங்கள் டக்குன்னு உள்ளே வரலாமில்ல அப்படிங்கிற கேள்வி வருது. இதற்கோ என்ஐஏவை அனுப்பணும்லாம் இப்போ நீதிபதிகள் அவங்க 8 பேர் இது பிடிச்சாங்க, அங்கே போய் அவங்கள முற்றுகையிட்டு அங்கேயே கடத்தி வைக்காத குறையாக இங்கேயும் நகர விடாமல் அவங்களை லாக் பண்ணதற்காக அதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் என்ஐஏ இறக்கியிருக்கிறது. மோடி அரசு இதெல்லாம் நாங்கள் சோமோட்டோவாக எடுத்து அனுப்புகிறோம், ஏன் அனுப்பலை அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பிரதமர் அடுத்து ஒரு போட்டார் பாருங்க கபீர், அது இன்னும் முக்கியமானது. பிரதமர் 1000 கோடி எனக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் வீக்காக இருக்கார். அதாவது கட்சியை உடைக்கணும்னா பிரதமரே பண்ணிட போகிறார், அதுக்கே நான் வேணும். அது வேறு வகையில் யோசிச்சோம்னா பிரதமரோட ஒருத்தர் வெறும் 1000 crores தான், அவர் நினச்சா எவ்வளோ கொடுக்கலாங்கிற அர்த்தத்தில் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை பிரதமர் என்ன நம்பி தான் நான் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு பிஜேபி அவர் பலமாக காட்டுகிறாரா? இப்படியான பல கேள்விகளும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 2 கட்ட தேர்தல்களுக்குள் இன்றைக்கி அவர் நேற்று இந்த சம்பவத்துக்கு பிறகு பலரும் போய் அவர்கிட்ட ப்ரெஸ்ஸு பைட் எடுக்கிறதுன்னுட்டு வீட்டு வாசலில் காலையில் அவர் இப்போ தான் எல்லா அரசியல்வாதிகளும் டீ குடிச்சிட்டு ஓட்டு கேட்குறது, வாக்கிங் போயிட்டு ஓட்டு கேட்கறது, தோசை சுட்டு ஓட்டு கேட்குறது, அங்கே அநேகமாக சப்ஜி விஜி செஞ்சுக்கிட்டு எதுவும் போடுறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அங்கே வந்து கொல்கட்டாவில் மீன் அப்படிங்கிற கன்சம்ஷன், நம்மளுடைய உணவாக ஃபிஷ் எடுத்துக்கிறது அல்லது கடல் உணவுகள் இதை எடுக்கிறதுங்கிறது அவங்களுடைய கல்ச்சரில் ஒன்று. மீன் விற்கக்கூடிய இடத்துல போய் அங்கேருந்து ஓட்டிக்கிறது இப்படிலாம் போடுது இல்லையா, அந்த மாதிரி கல்ல வாக்கிங் போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கலான்னு ஹுமாயூன் கபீர் வண்டியில் வந்து இப்படி ரிப்போர்ட்டர் மைக்க போட்டிருக்காங்க. அந்த பக்கம் யாரோ போனவர் வண்டியை நிப்பாட்டிட்டு துரோகி அப்படின்னுட்டு ஒரு இஸ்லாமிய பெரியவர் திட்டினது, இவர் பதிலுக்கு திட்டிக்கிட்டு இவரும் வேகமாக பின்னாடி இப்படி ஓடுறாரு, அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த வீடியோ காலையிலேருந்து வைரலாக போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு பாருங்கள், அவர் எந்த சமூகத்திற்காக நாம் அவங்க உரிமையை மீட்டெடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாரோ, இப்போது அவர்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார். ஏன்னா அந்த வீடியோங்கிறது நம்பத்தகுந்ததாக இருக்கிறது, அவருடைய ஆஃபீஸ் அமைப்பு மாதிரி தான் இருக்குது கேஷுவலாக அப்படின்னுட்டு அந்த விவகாரங்களும் இப்போது வெளியாகி இருக்கிறது. மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஆட்சியை விட்டு இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக பாஜக பல இலைகளுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதில் இதுவும் அவர்கள் செய்திருப்பார்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இப்போது பெங்கால் வாக்காளர்கள் மத்தியில் நிற்கிறது. அவங்க அதை புறந்தள்ள போகிறாங்களா, இல்லை அவரை அங்கீகரிக்க போகிறாங்களா,
அவரை பிரிக்கக்கூடிய வாக்கு என்பது அது மம்தா பானர்ஜிக்கு பெரிய சிக்கலாக மாறப்போகிறதா? இல்லை அப்படி சிக்கல் ஆகலை அப்படின்னா பாஜக ஆட்சியை வீழ்த்துகிற அளவுக்கு அல்லது எண்ணிக்கையை குறைக்கிற அளவுக்கு யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத அளவுக்கு குழப்ப முடியுமா? எதற்காக RN ரவி அங்கு கொண்டு செல்லப்பட்டார்? ஒருவேளை மம்தா மீண்டும் பெரிய இதோட ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தையே இரண்டாக பிரிப்பதற்கு மோடி அரசு ஒரு திட்டம் வைத்திருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். RN ரவியை நகர்த்தி கூட்டிட்டு போனதே அதற்கு தான் என்கிற ஒரு பேசுபொருளும் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல எந்த எல்லைக்கும் பாஜக போகும். இந்த இடத்துல மம்தா வீழ்ந்தால் அந்த இடத்துல ஆட்சி பிடிப்பதற்கு அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்கிற வகையில் இந்த ஒரு தியரி அப்படியே இருக்கிறது. இந்த தியரியை எப்படி மதிக்கிறாங்க, என்ன மதிப்பீடு, அதற்கு என்ன மரியாதையை பெங்காலினுடைய வங்காள சகோதர சகோதரிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4 பல விஷயங்களுக்கான பல பரஸ்பர அரசியல் குற்றச்சாட்டுக்கான பதில் நமக்கு கிடைக்கும்.